மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்பட உள்ள இந்த நிலையில் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு குடும்பத்தில் பல்வேறு விவகாரங்களில் சுதந்திரம் இருக்கிறதா, சமூகத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து கல்லூரி மாணவிகள், இல்லத்தரசிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள் சிலரிடம் கேட்டறிந்தோம். அதற்கு அவர்கள் அளித்த பதிலை தற்பொழுது பார்க்கலாம். பாதுகாப்பு பெரிய இந்த சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் நிறைய அந்த துறைகள் எடுத்துட்டாலும் பெண்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு கிடையாது. அதே மாதிரி பெண்கள் ஒரு பொசிஷன் வந்தாலும் அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஜென்ஸ். இன்னும் அந்த நிலை இன்னும் மாற மாட்டேங்குது. பிரச்சனை வருதா அப்பா திருப்பி போய் நீ வீட்டுக்குள்ள உட்காந்துப்போ அப்படின்னு சொல்ற விஷயத்தை தான் கொடுக்குது. நவீன உடையாங்கிறாங்க வருதா அப்பா அதை போட்டா உனக்கு ஒருத்தன் பாக்குறானா அப்ப நீ அதை போடாத, இல்ல நீ இதோட இருந்துக்கோ. திருப்பி கிடைக்கிற தொழில்நுட்பங்களோ வசதிகளோ பெண்ணை திருப்பி இறுக்கமா இருக்கிற போதிக்கிற ஒரு இடையத்தான் கொண்டு வருதுங்கிற போது எங்களுடைய மனநிலைகள் மாறல. எல்லா பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா பெண்களும் நல்ல முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னுக்கு வந்தது சந்தோஷமான விஷயம். பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த கிடைச்ச சுதந்திரத்தை நல்ல விதத்துல அவங்க பயன்படுத்தி மேலும் மேலும் முன்னுக்கு வரணும். இன்றைக்கு பெண்கள் பல துறைகளிலும் வெகுவாக முன்னேறி இருக்கிறார்கள். ஆண்களுக்கு சரிசமமாக பல்வேறு துறைகளில் நிறைய பதவிகளை வகித்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைத்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சிருக்கு, இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த முன்னேற்றத்தை நிறைய பெண்கள் நெகட்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால அந்த முழு சுதந்திரம் கிடைத்ததற்கு அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. முழு சுதந்திரம் கிடைச்சிருக்கான்னா முழு சுதந்திரம் கிடைச்சதுனாலதான் அவங்க எல்லா துறையிலும் அவங்களால சாதிக்க முடியுது. படிப்புல, மத்த இதுல, ஸ்போர்ட்ஸ்ல எல்லா துறையிலுமே அவங்களால சாதிக்க முடியுது. அதுக்கு காரணம் முழு சுதந்திரம் கிடைச்சதுனாலதான்.